ஓகே மாதாஜி. சரி, நான் ஸ்லோகம் படிக்கிறேன். சோ 2.36 ஒரே நிமிஷம் எடுத்துக்கிறேன் நான். வாதாம்ஷ பாஹுன் வதிஷ்யந்தி தாவிதஹ. இது கரெக்டான ஸ்லோகம் தானா? ஒரே நிமிஷம் பாத்துக்கிறேன். கரெக்ட் தான். ஓகே. 2.36 பகவத்கீதை உண்மையுருவில். அவாஷ்யவாதாம்ஷ பாஹுன் விதஷ்யந்தி தாவஹிதஹ நிந்தந்தஸ் தவ சாமர்த்யம் ததோ துக்காதரம் நு கிம். அவனது இறக்கம் ஆசிரியர் முதலில் சுட்டிக்காட்டினார். தற்போது மேலும் பல வார்த்தைகளால் அர்ஜுனனின் பெயரளவினால் இறக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர் எழுதியிருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ இந்த ஸ்லோகம்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படிங்கறது, உன்னோட எதிரிகள் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு கிருஷ்ணர், உன்னோட எதிரிகள் நிந்தை பண்ணுவாங்க உன்னை. நிந்தந்தஸ்தவ சாமர்த்தியம். எதை வச்சு நிந்தை பண்ணுவாங்கன்னா உன்னோட சாமர்த்தியத்தை வச்சு. சாமர்த்தியம்னா நம்ம தமிழ்ல வர அதே அர்த்தம் தான் இதுலயும். ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் மியூட்ல போட்டுக்கோங்க மாதாஜி, பிரபுஜிஸ். சோ எதை வச்சு நிந்தை பண்ணுவாங்க? அந்த சாமர்த்தியத்தை வச்சு நிந்தை பண்ணுவாங்களாம். சோ அந்த மாதிரி பண்ணும்போது ஆனா அர்ஜுனனுக்கு என்னன்னா ஒரு நியாயமா தர்மமா இப்படி பண்ணக்கூடாது, உறவினர்களை எதிர்த்து போராடக்கூடாதுங்கிற ஒரே ஒரு பாயிண்ட் தான். அர்ஜுனனுக்கு வேற எந்த சுயநலமும் இல்லை. ஆனா ஒரு வகையில இது ஒரு சுயநலம் தான் அப்படிங்கறது கிருஷ்ணர் சொல்லி கொடுக்கிறாரு. ஆத்ம ஞானம் கத்து கொடுக்கறது மூலியமா, பிரம்ம ஞானத்தை கத்து கொடுக்கறது மூலியமா கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு நம்ம உறவு இப்ப தனக்குத்தானே பாத்துக்கிறது சுயநலம்னு சொல்றோம். அது எப்படி பொதுநலமா தானே அர்ஜுனன் பாக்குறான். உறவுகள்ங்கிறது பாரத போர், அந்த குருக்ஷேத்திர போருங்கிறது ஒரு பாரத போர், மகாபாரத போர். அப்ப எல்லாமே அந்த உலகமே அங்க போர் புரியுது அந்த இடத்துல. சோ அந்த பாரத வருஷம், உலகம் இல்ல பாரதமே அங்க போர் புரியுது. அப்ப அது ஆக்சுவலா அந்த மாதிரிதான் இருந்தது முதல்ல. இப்பதான் பிரியுது இந்தியா, பாகிஸ்தான், அந்த மாதிரி நேபாள், பூட்டான் பிரிஞ்சு போகுது இல்லையா. இதெல்லாம் இப்பதான். முதல்ல எல்லாம் அப்படி கிடையாது. அந்த எம்பரர் எப்படின்னா அந்த உலகத்துக்கே ஒரு அந்த பூலோகம்னா அது ஒரு ராஜா தான் இருப்பாங்க, பேரரசர் இருப்பாங்க. அப்புறம் சின்ன சின்ன சிற்றரசர்கள் 10 நாடுகளுக்கு பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. ஆனா ஹஸ்தினாபூர்ல தலைநகரம் ஹஸ்தினாபூரா தான் இருந்தது. இப்ப டெல்லி இருக்கு இல்லைங்களா, எப்படி தலைநகரம் இன்னும் டெல்லி தானே நமக்கு இந்தியாவுக்கு, அதேதான். ஹஸ்தினாபூர் டெல்லியில தான் இருந்துச்சு. சோ அதுதான் தலைநகரமாவும் இருந்துச்சு. சோ அங்கதான் யுதிஷ்டிர மகாராஜ் ராஜ்யத்தை ஆண்டாரு. ஆனா சிற்றரசர்கள் எல்லா பல நாடுகளா பிரிஞ்சது இல்லையா, அது அந்தந்த இடத்துக்கு சிற்றரசர்கள் நியமிக்கப்பட்டாங்க. சோ அர்ஜுனன் ஒரு பொது நலமா மத்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், யாரும் பாதிக்கப்படக்கூடாது இந்த போர் மூலியமா அப்படிங்கிற எண்ணத்துலதான் கிருஷ்ணன் அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட முறையிடுறான். நான் என்னோட எதிரிகள் உறவினர்கள் என்ன கொன்னாலும் நான் அவங்கள கொல்ல விரும்பல. எனக்கு இந்த 3 லோகங்கள், திரிலோகம் கொடுத்தாலும் எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம் அப்படிங்கறதுல தெளிவா அர்ஜுனன் இருக்கான். ஆனா கிருஷ்ணர் சொல்லி கொடுத்துட்டு வர்றாரு ஒண்ணு. இப்ப இதுல என்ன மோட்டிவேட் பண்றாரு அப்படின்னா, இது அவாஷ்யவாதான், இது தேவையில்லாத பேச்சு. இந்த பேச்சுக்கு நீ இப்படி பேசுறதுக்கு உன்னோட எதிரிகள் என்ன பண்ணுவாங்க? மாலை போட்டு வரவேற்பாங்களா, இல்ல மரியாதை செலுத்துவாங்களா? அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க?
அப்படின்னா உன்னைய நிந்தை பண்ணுவாங்க. உன்னோட சக்தி எல்லாம் இருக்குல்ல, சாமர்த்தியம், உன்னோட திறமைய வந்து நிந்தந்த ஸ்தவ சாமர்த்தியம், அத கேவலமா பேசுவாங்க. நீ வந்து போர்ல இருந்து ஓடி போயிட்ட, பீஷ்மாவையும் துரோணாவையும் பார்த்து பயந்து ஓடிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கிண்டல் கேலி செய்வாங்க. நீ கடமைய விட்டு போயிட்ட அப்படிங்கறத வந்து இந்த வரலாறே பேச ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி ஒரு அவமானத்தோட நீ வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு இதா மோட்டிவேட் பண்றாரு கிருஷ்ணர். எப்படின்னா இது வந்து நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், ஒரு சைக்காலஜிக்கலா அர்ஜுனாவை வந்து போர் புரிய வைக்கணும்னு இப்ப கிருஷ்ணர் வந்து இதெல்லாம் சொல்றாரு. ஏன்னா இதெல்லாம் அர்ஜுனன் யோசிக்கல. அவன் வந்து தொலைநோக்கு பார்வை இருக்கு. இந்த போர் புரிஞ்சா போர் வீரர்கள் இறப்பாங்க, ரெண்டு சைடுமே, எதிரிகள் சைடு, தர்மவாதிகள் சைடு, பாண்டவர்கள் சைடு, கௌரவர்கள் சைடு, ரெண்டு சைடுமே போர்ல வீரர்கள் இறப்பாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அந்த இறக்கும் போது அவங்களோட வம்சம் எல்லாம் வீணா போயிருமே, குலம் நாசமாயிருமே அப்படிங்கிற வருத்தம் அர்ஜுனனுக்கு இருக்கு. அப்ப அது வந்து தொலைநோக்கு பார்வையா இல்ல கிட்ட பாக்குறதா? தொலைநோக்கு பார்வைதான். அர்ஜுனன் என்னமோ தொலைநோக்கு பார்வையில பாக்குறான். தன்னோட உடல், தன்னோட ராஜ்யம்னு பார்த்தானா இல்ல பொது நலத்தை பார்த்தானா? அப்பவும் பொது நலம் தான். சோ தொலைநோக்கு பார்வையிலயும் அர்ஜுனன் பாக்குறான், பொது நலத்திலயும் அர்ஜுனன் பாக்குறான். ஆனா ஆத்ம ஞான பிரகாரம், ஆத்ம விஞ்ஞானத்துக்கு பிரகாரம் கிருஷ்ணர் சொல்லி கொடுக்க போறாரு இல்லையா, அந்த விஷயங்களுக்கு படி பார்த்தா அர்ஜுனன் ஒரு சுயநலமா தான் யோசிச்சிருக்கான், பொது நலமா யோசிக்கல. கிருப்பண்ணா குறுகிய மனசுடையவங்க, குறுகிய அறிவுடையவங்க அப்படின்னு அர்த்தம். பிராமண அப்படின்னா ரொம்ப பரந்த மனுஷ உடையவங்கன்னு அர்த்தம். அர்ஜுனன் எவ்வளவு நல்லவனா, நல்ல ஒரு நோக்கத்துல இதெல்லாம் சொன்னாலும், ஆனா அது வந்து அந்த பார்வையில பார்த்தா, சாஸ்திர சக்ஷு, சாஸ்திர ஞானத்துல பார்த்தோம்னா இது தவறானது, இது சரியில்லை அப்படிங்கறதுதான் கிருஷ்ணர் சொல்லி கொடுக்கிறாரு. இப்போ இந்த காலத்துல கூட நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணல அப்படின்னா மக்கள் வந்து பயந்து ஓடிட்டான் அப்படிம்பாங்க. நம்ம அவங்களுக்கு நல்லது செய்யறதாவே நினைச்சாலுமே தனக்கு தான் திருப்பி வரும் இல்லையா? அதனால கிருஷ்ணர் இங்க தெளிவா சொல்லிடுறாரு, உனக்கு அவமானம் வந்து சத்திரியனுக்கு வந்து சாவ விட இறப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம்தான் சத்திரியனுக்கு. நம்ம போன வாரமே இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஆனா அவமானம்ங்கிறது சாவ விட ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து இங்க பாடம் கத்து கொடுத்துட்டு இருக்காரு அர்ஜுனனுக்கு. சரி, நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். 2.37 படிக்கட்டுமா? நானு அடுத்தது நீங்க மொழிபெயர்ப்பு பொருளுரை படிக்கிறீங்களா மாதாஜி, இல்ல நீங்களே ஸ்லோகத்தையும் படிக்கிறீங்களா? சரிங்க மாதாஜி. हतो वा प्राप्स्यसि स्वर्गं जित्वा वा भोक्ष्यसे महीम् तस्मात् उत्तिष्ठ कौन्तेय युद्धाय कृतनिश्चयः। மகனே, சொல்லப்பட்டால் சொர்க்கத்தை அடையலாம், வெற்றி பெற்றால் எனவே இறுதியுடன் இருந்து சோதனை வாயிலுங்க. அர்ஜுனனின் பணி வெற்றி பெறுவது என்பது நிச்சயமில்லாவிட்டாலும் கூட அவன் போர் புரிந்தாக வேண்டும். ஏனெனில் போர்க்களத்தில் கொல்லப்பட்டாலும் அவன் சொர்க்கத்திற்கு உயர்த்தப்படுவான். ஹரே கிருஷ்ணா. சோ இதையும் நம்ம விவரமா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? ஹதோவா பிராப்ஸ்யசி ஸ்வர்க்கம். இப்ப ஸ்வர்க்கம் கிடைக்கும் எப்போ? பிராப்ஸ்யசி, ஹதோவா பிராப்ஸ்யசி ஸ்வர்க்கம். அந்த இப்போ நீ இறந்துட்டீன்னா என்னன்னு கிடைக்கும்? நீ சொர்க்கத்துக்கு போவ. ஏன்னா சத்திரியர்கள் வந்து போர் களத்துல இறந்தாங்கன்னா அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. இதுதான் யுத்த தர்மப்படி, இது யுத்த தர்மப்படி இல்ல வேத தர்மப்படி இதுதான் நடக்கும். சரி, இப்போ நீ ஜெயிச்சிட்டீனா ஜித்வாவா போக்ஷ்யசே மஹீம். அப்ப நீ ஜெயிச்சிட்ட இந்த போர்க்களத்துல அப்படின்னா நீ இந்த ராஜ்யத்தை அனுபவிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். தஸ்மாத் உத்திஸ்த, அதனால எந்திரி,
எந்திரிச்சு போர் புரி. ஏன்னா உன்னோட சத்திரிய கடமை போர் புரியறது. இது நீ எந்த பயத்தையும் அதுல கொண்டு வராத. உறவினர்கள் இறந்துருவாங்க, அதனால உனக்கு வருத்தம் வரும், இந்த மாதிரி அந்த மாதிரி திங்க் பண்ணாத. அவன் கண்டிப்பா அர்ஜுனனுக்கு வேற எந்த பயமும் இல்ல, தன்னோட உயிர் போயிருமா இல்ல தனக்கு ராஜ்யம் போயிருமா, அந்த மாதிரி பயம் எல்லாம் அர்ஜுனனுக்கு இல்ல. பயம் என்னன்னா குலநாசம் ஆயிருமே, இந்த மாதிரி துரோணாச்சாரியார் பீஷ்மாச்சாரியர் இவங்களை எல்லாம் கொல்லணுமா, நம்ம உறவினர்கள் அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் இவங்களை எல்லாம் கொல்லணுமா, அவங்கள கொன்னு ரத்தக்கரை படிஞ்ச இந்த ராஜ்யத்தை நான் ஆளணுமா, எனக்கு அந்த மாதிரி ராஜ்யம் வேண்டாம். அதனால கிருஷ்ணர் இங்க சொல்றாரு, தஸ்மாத் உத்திஸ்தா, எந்திரிச்சு போர் புரி. கிருத்த நிச்சய, ரொம்ப திடகாத்திரமா எந்திரிச்சு இதுல போர்ல ஈடுபடு. அப்ப அந்த பயம், சாவு மேல பயம் இருக்கு அர்ஜுனனுக்கு. ஆனா யாரோட சாவு மேல அப்படின்னா மத்தவங்களோட, எதிரிகள்னாலும் அவனோட சொந்தக்காரங்க அப்படிங்கறதுனால அந்த பயத்தை. மகத்தோ பயாத். ஹரே கிருஷ்ணா, கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கங்க, பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் வந்துட்டே இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. சோ எல்லாத்துக்குமே பயம் இருக்கு இல்லையா? சாவு மேல பயம் இருக்கும். ஒன்னா தான் இறந்துருவோமோங்கிற பயம் இருக்கும், இல்லைன்னா மத்தவங்க நம்மளுக்கு பிடிச்சவங்க யாராவது இந்த உலகத்தை விட்டு போயிருவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்கு. சோ கிருஷ்ணர் இதுல ஒரு ஸ்லோகத்துல சொல்றாரு பகவத்கீதையில, மகத்தோ பயாத், திரயத்தே மகத்தோ பயாத். அந்த மகத்தோ பயாத் அப்படிங்கிறது பெரிய பயத்துல இருந்தே உன்னை விடுபட வைக்கிறேன். அதாவது ரிலீவ் யூ ஃப்ரம் த கிரேட்டஸ்ட் ஃபியர். உனக்கு மகா பயம் ஒண்ணு இருக்கும் இல்லையா, அது என்னவா வேணாலும் இருக்கட்டும். ஆனா உலகத்துல யார கூப்பிட்டு கேட்டாலும் ஒரு 10ல் 9 பேர்த்துக்கு பயம் எதுல இருக்கும்னா உயிர் மேலதான் பயம் இருக்கும். ஒன்னா தன்னோட உயிர் மேல, இல்லைன்னா தனக்கு பிடிச்சவங்களோட உயிர் மேல, யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கறது. சோ அந்த இத பார்த்தா கிருஷ்ணர் அதுக்கும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. இந்த 2வது அத்தியாயம் ஃபுல்லாவுமே இந்த பயத்துல இருந்து வெளியில வரணும். யாரெல்லாம் பிறக்குறாங்களோ அவங்க இறக்கதான் செய்வாங்க. துருவம் ஜென்ம மிருதஷ்யச்ச, யாரெல்லாம் பிறக்குறாங்களோ அவங்கெல்லாம் இறக்கதான் செய்வாங்க. 27வது ஸ்லோகத்திலயும் வரும், ஜாதஸ்ய ஹி துருவோ மிருத்யுர் துருவம் ஜென்ம மிருதஷ்யச்ச. அப்ப இதுக்கு என்ன பண்ணக்கூடாது, நாத்வம் சோச்சித்தும் அர்ஹசி, இதுக்கு நம்ம வருந்த கூடாது. பிறக்கிறவங்க இறக்கதான் செய்வாங்க. அப்புறம் இன்னொரு ஸ்லோகத்திலயும் சொல்ற, திராயத்தே மகத்தோ பயாத். சோ எவ்வளவு பெரிய பயமா இருந்தாலும் சரி, அதுல இருந்து நான் உன்னை விடுபட வைக்கிறேன், பயந்துக்காத அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. சோ நம்ம அவரு மேல தைரியத்தை, அவர் மேல நம்பிக்கைய வச்சுட்டு நம்மளோட கடமைகளை செய்யணும். சோ சத்திரிய தர்மப்படி, கர்ம யோகத்துப்படி அர்ஜுனன் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவனுக்கு போர்ல வின் பண்ணாலும் ஜெயிச்சாலும் ராஜ்யத்தை அனுபவிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், தோத்தாலும் சொர்க்கலோகத்துல போய் அனுபவிக்கலாம். ராஜ்யமே சொர்க்கலோகம் மாதிரிதான் இருக்க போகுது. ராஜ வாழ்க்கைங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு ஜமீன்தார் வீட்டுக்கு போனாலோ இல்ல பெரிய ஒரு ஃபேக்டரி ஓனர் வீட்டுக்கு போனாலோ அங்கேயே சொர்க்கம் மாதிரிதான் இருக்கும். அவங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க, கூட்டிட்டு போயிட்டு வர்றதுக்கு காருக்கு டிரைவர் இருப்பாங்க, தேவையானது சமைச்சு கொடுக்கறதுக்கு சமையல்காரங்க இருப்பாங்க, எல்லாமே காய்கறி வாங்கிட்டு வரக்கு காய்கறிக்கு அந்த ஹெல்ப்பர் இருப்பாங்க. சோ வேலைக்கு ஆளுங்க இருப்பாங்க, வீட்டை கிளீன் பண்றதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. ஒண்ணுமே பண்ண வேண்டாம், இவங்க சம்பளத்தை கரெக்டா கொடுத்துட்டு இருந்தா அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு போயிருவாங்க. கூடவே தங்கணும்னாலும் இருப்பாங்க. சோ எந்த வித்தியாசம், சொர்க்கலோகத்துல நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ இப்பெல்லாம் உலகத்துல இப்பன்ட்டு இல்ல, பல காலமாவே இங்க பூலோகத்திலேயே அந்த சொர்க்கத்தையே கொண்டு வர அளவுக்கு மனுஷங்களுக்கு அந்த ஞானம்னா அது பக்தி ஞானம் கிடையாது, ஆனா பௌதீக ஞானம் எல்லாம் நல்லாவே இருக்கு. அப்ப அந்த காலத்துல நீங்க நினைச்சு பாருங்க, இது நம்ம 5000 வருஷத்துக்கு மேல இது நடந்தது. இப்ப இன்னுமே ரொம்ப சௌகரியமா பூமியை வச்சிருந்தாங்க. இப்பதான் பொல்யூஷன் அது இதுன்னு பல பிரச்சனைகள் இருக்கு, நேச்சுரல் டிசாஸ்டர் போயிட்டு இருக்கு. அப்பெல்லாம் எல்லாமே சுமூகமா தான் இருந்தது. அப்ப அந்த காலத்துல ஒரு வெளியில சுவாசம் பண்ணா கூட அது ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா தான் இருக்கும், அந்த காத்து எல்லாமே சுத்தமா தான் இருக்கும். இப்ப மாதிரி இல்ல.
அப்ப அங்க வெறும் காட்டுல இருந்தாலும் சரி, ராஜ்யத்துல இருந்தாலும் சரி, எல்லாமே நல்லாதான் இருக்கும். நோய் அது இதுன்னு அந்த அளவுக்கு இல்ல இப்ப இருக்கிற மாதிரி. இப்போ ஒரு ரோடு கூட நேரம் இல்லை இங்கெல்லாம் இப்போ. அப்ப அப்படி கிடையாது. ராமர் காலத்துல இது எப்போ? திரேத்த யுகத்துல, துவாபர யுகத்துக்கு முன்னாடி ராமர் வந்து சித்திரக்கூட்டா கிடையாது, அது ஒரு ஆள் பாகவத்துல வரும், ஒரு பெரிய பக்தர். சித்திரக்கூட்டால வந்து தங்கி இருக்கும் போது பரத மகாராஜ் பார்க்க போகணும்னு சொல்லுவாரு. நான் போய் ராமர் கிட்ட மன்னிப்பு கேட்டு அண்ணனை நான் திருப்பி அயோத்தியை கூட்டிட்டு வந்து ராஜ்யத்தை ஆள வைக்கணும், அதுதான் என்னோட இப்ப முழு நோக்கம், என்னோட வாழ்க்கையோட நோக்கம் லட்சியம் எல்லாமே அதுதான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப உடனே ரோடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 days, ஒரு 3 நாளோ 5 நாளுக்குள்ளன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஷார்ட் டைம்ல ரோடே போட்டுருவாங்க. பாலம் கட்டுறது, ஹனுமான் வந்து சீதை மாதாவை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாங்க, இப்ப ஸ்ரீலங்காக்கு பாலம் கட்டணும். அப்ப இந்தியால இருந்து ஸ்ரீலங்காக்கு போறதுக்கு பாலம் கட்டும் போது அது 3 நாளோ 5 நாளோ தான், அதுவும் பாலம் கட்டியாச்சு, முடிஞ்சது. அப்போ எந்த அளவுக்கு அவங்க அந்த திறமையில ரொம்ப வலிமையானவங்களா இருந்திருப்பாங்க. இப்ப கூட நம்ம இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகுற, இத்தனை அட்வான்ஸ்மெண்ட் ஆகுது, டெக்னாலஜி இல்ல இண்டஸ்ட்ரியல் எல்லாத்துலயுமே நம்ம அட்வான்ஸ்மெண்டா இருந்தாலுமே இன்னும் நம்மளுக்கு அந்த அந்த சுத்தி கிடையாது, சுத்தம் கிடையாது அந்த வேலை செய்யறதுல. எல்லாம் கலப்படம், பொய், பித்தலாட்டம், ஏமாற்றம்னு போயிட்டு இருக்கு. அப்படியும் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அது பாட்டுக்கு இடிஞ்சு விழுந்துருது. புண்ணியஸ்தலம் பண்றதுக்குள்ளேயே அது இடிஞ்சு விழுந்துருது அந்த கட்டடம். அந்த அளவுக்கு மோசமா கட்டி வைக்கிறாங்க. இத்தனைக்கும் இன்ஜினியர்ஸை விட்டு கட்டுறாங்க, யாரோ எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு சொல்லி அனுபவம் உள்ள மேஸ்திரிகள்னு சொல்லி அவங்கள விட்டு கட்டுறாங்க. பேப்பர்ல பாக்குறோம்ல, கிரகப்பிரவேசம் அடுத்த நாள் என்னமோ முன்னத்த நாள் நைட்டு விழுந்தாச்சு, ஃபுல்லா அப்படியே மேல இருந்து மாடி கட்டடம் கீழே விழுந்தாச்சு, தரைக்கு வந்தாச்சு. அவங்க எவ்வளவு கனவுகளோட இருந்திருப்பாங்க. சாஸ்திர வழியா பார்த்தோம்னா இது எல்லாமே கர்மா தான், நம்மளுக்கு லாபம் வர்றதோ நட்டம் வர்றதோ எல்லாமே கர்ம பலன் மூலியமா தான் வருது. ஆனா அந்த சமயத்துல அந்த அவங்களுக்கு அந்த கர்ம ஞானம், ஆத்ம ஞானம், பக்தி ஞானம் இல்லாதவங்களா இருந்தா ரொம்ப வருத்தப்படுவாங்க. இருந்தவங்க, அது தெரிஞ்சவங்க அப்படின்னா இத வந்து ஒரு சாதாரண விஷயமா தான் எடுத்துக்குவாங்க. நான் பண்ணதுக்கு இப்ப வந்திருக்கு, திருப்பி வேணாம் அவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிருவாங்க. சோ அந்த அளவுக்கு உடனே கட்டுறாங்க, அத்தனை சௌகரியங்கள் செஞ்சு கொடுக்க முடியும். அப்ப நினைச்சு பாருங்க ராஜ்யம் எவ்வளவு சௌகரியமா இருந்திருக்கும்னு. அதையும் வேண்டான்னு சொல்ற அர்ஜுனன் கிட்ட புரிய வைக்கிறாரு. அவனுக்கு ஒரு தடுமாற்றம், ஒரு தயக்கம். ஏன்னா அவன் ஆன்மீகத்துல ஞானம் இல்லாம இருக்கிறதா காமிக்கிறாரு கிருஷ்ணர். ஆனா அர்ஜுனனுக்கு ஆன்மீக ஞானம் எல்லாம் இருக்கு. ஆனா தற்காலிகமா அந்த யோக மாயா அப்படிங்கிற கிருஷ்ணரோட ஒரு வகையான சக்தி மூலியமா அர்ஜுனனுக்கு ஒன்னும் தெரியாத மாதிரியும், அவன் கேள்விகள் கேட்கிற மாதிரியும், அறியாமையில இருக்கிற மாதிரியும் நம்மளுக்கு காட்சிகள் காண்பிக்கப்படுது. அப்பதானே கிருஷ்ணர் பகவத்கீதையை நமக்கு சொல்ல முடியும். அர்ஜுனனை வந்து ஒரு பகடக்காய உபயோகப்படுத்திக்கிட்டாரு. ஆனா அவர் ஒரு நல்ல மாணவனா அர்ஜுனன் இருந்ததுனால, ஒரு நண்பனாவும் மாணவனாவும், கிருஷ்ணரோட உறவினர் மட்டும் இல்ல, நண்பன், மாணவன், பக்தன், இதெல்லாம் இருந்ததுனாலும் பணிவோட கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்சதுனாலையும் கிருஷ்ணர் வந்து ரொம்ப சந்தோஷமா அவனுக்கு இந்த ஞானத்தை கொடுத்துட்டு வர்றாரு. சரி, அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். 2.38 இருங்க, நான் படிக்கிறேன். சுக துக்கே சமயே கிருத்வா லாப லாபௌ ஜய ஜயௌ ததோ யுத்தா. இத படிச்சிட்டோமா? ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ. இல்லைங்க மாதாஜி. நைவம் பாபம் ஓகே, நைவம் பாபம் அவாப்ஸ்யசி. படிங்க.
இன்பம் துன்பம் லாபம் லாப நஷ்டம் வெற்றி தோல்வி இவற்றை கருத்தாது போருக்காக போர் புரிவாயாக. அவ்வளவு செயலாற்றினால் என்றும் நீ பாவ விளைவுகளை அடைய மாட்டாய். தற்போது பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு புரிய வேண்டும் என வேதமாக கூறுகிறார். ஏனெனில் கிருஷ்ணர் எப்போதும் அனுப்புகிறார். கிருஷ்ணகுலத்தின் செயலில் இன்பம் துன்பம் லாபம் வெற்றி தோல்விகளை கற்றுக் கொள்ளப்படுவதில்லை. அனைத்தும் கிருஷ்ணருக்காக செய்யப்பட வேண்டும் என்பது உண்மையாகும். எனவே பௌதிக செயல்களின் விளைவுகள் இங்கு இல்லை. சத்தகுலத்திலோ ரஜோகுலத்திலோ ஒருவன் தனது குலக்கட்சிக்காக செயல்பட்டான். அதற்கு சாதாரண செயலின் நியதிப்படி யாருக்கும் கடன்பட்டவனாகவோ கடமைப்பட்டவனாகவோ இங்கு இருப்பதில்லை. ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது, தேவஸ்ரீ பூபாசம் நாயம் குணேஷராஜன் சர்வாத்மனா சரணம் சரண்யம் ததோ முகர்த்தம் பரகிருத்திய கர்த்தம். எல்லா கடமைகளை விட்டுவிட்டு முழுமையான கிருஷ்ணரிடம் அனுபவம் முழுமையாக சரணடைகின்றானோ அவன் தேவர்கள், முனிவர்கள், பொதுமக்கள், உறவினர், மனித சமுதாயம் முன்னோர் முதல் எவருக்குமே கடமைப்பட்டவனோ கடன்பட்டவனோ ஆக மாட்டான். இந்த மறைமுக புரிந்து கிருஷ்ணனால் அர்ஜுனுக்கு இப்படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. பின்வரும் பருவரில் இது மிக தெளிவாக விளக்கப்படும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சோ இந்த ஸ்லோகத்துல வார்த்தைகள் கொடுத்திருக்கிறாங்க சமஸ்கிருதத்துல. சுக துக்கே, சந்தோஷம் துக்கம். சமே கிருத்வா, அது வந்து நம்ம வந்து சுகம் துக்கம், அப்புறம் லாப அலாபம், லாபம் நஷ்டம், இது அதுக்கப்புறம் ஜெயிக்கிறது, ஜெய அஜய, ஜெயிக்கிறது தோக்கிறது, இது எல்லாமே வந்து அதையெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்க கூடாது, அதாவது கன்சிடர் பண்ணக்கூடாது. அதுதான் கிருஷ்ணர் இங்க சொல்றாரு. நம்ம என்ன பண்றோம்னா ஒரு விஷயத்த பண்ணும் போதே அது நம்மளுக்கு என்ன, நம்மளை எப்படி அது சந்தோஷப்படுத்தும். ஒருத்தவங்க வந்து ஒரு பிளான் சொல்றாங்க, இல்ல இதை பண்ணலான்னு சொல்றாங்கன்னா தன்னோட சுயமா நம்மளுக்கு சுய இன்பத்தை தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அடுத்ததுதான் மத்தவங்களோட இன்பங்களை பார்ப்போம். எனக்கு இது லாபமா, எனக்கு இது சந்தோஷத்தை கொடுக்குமா, எனக்கு இது ஜெயத்தை கொடுக்குமா, அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கடமையை நம்ம செய்வோம். ஆனா இந்த மாதிரி ஒரு எண்ணத்துல, இந்த மாதிரி ஒரு உணர்வோட நம்ம செய்யக்கூடாது. அப்படி செய்யாம இருந்தா நம்மளோட கடமைக்காக செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து பாப ரியாக்ஷன், பாப விளைவுகள் இருக்காது, நம்மள வந்து தொடாது. ஏன்னா அர்ஜுனனுக்கு வந்து பாவம், எங்க நம்மளுக்கு பாவம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் தனக்கு வந்து. ஏன்னா அவன் வந்து செய்ய போற காரியம் என்னன்னா, அந்த பாரத போர்ல எல்லாரும், உலகமே வந்து கலந்திருக்கு, பூலோகமே வந்து கலந்திருக்கு. அப்ப எல்லாரும் அவ்வளோ கோடிக்கணக்கான பேரு வந்து அதுல உயிர விட போறாங்க. அப்ப இந்த பஞ்ச பாண்டவர்கள் இவங்களோட ராஜ்யம் அப்படிங்கிற மாதிரி தானே வரும் அப்படின்னு பாக்குறான் அவன். ஆனா அது அப்படி கிடையாது. இத்தனை பேர்த்தையும் ஒரு நல்ல ஆட்சியாளர் கட்டி காத்தாதான் அவங்க நல்வழிக்கு போவாங்க. அப்புறம் அப்படியே தொடர்ந்து அதை செய்யும் போது அவங்க பக்திக்குள்ள வருவாங்க. ஆனா அந்த அளவுக்கு தொலைநோக்குல பாக்கல அர்ஜுனன். தான் இந்த செயலை செஞ்சா தனக்கு பாவ விளைவுகள் வரும் அப்படிங்கிற பயம் அர்ஜுனனுக்கு. உயிர்கள் இழக்கப்படுங்கிற ஒரு பயம், பாவ விளைவுகள் வருமே அப்படிங்கிற பயம், இந்த முக்கியமா பாவ விளைவுகள் வருமே அப்படிங்கிற அந்த பயத்துக்கு இந்த ஸ்லோகம் கிருஷ்ணர் சொல்றாரு. நீ வந்து தர்மத்துக்கு சேவகனா இந்த வேலைய செஞ்சேனா, சுயநலமா எந்த ஒரு சுய எண்ணத்துக்காகவும் நோக்கத்துக்காகவும் செய்யாம சுத்தமா அவங்கள ஒரு சுத்த எண்ணத்துல அத செஞ்சீனா என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு இந்த பாவ விளைவுகள் வராது. சோ இந்த இடத்துல வந்து கர்மயோகா ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல கிருஷ்ணர் வந்து கர்மயோகத்தை பத்தி கொடுக்குறாரு. எப்படின்னா ஒரு பலனை எதிர்பார்க்காம கடமையை செய்யணும் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, அந்த அத வந்து இந்த இடத்துல இங்க சொல்றாரு. நிறைய இடத்துல வரும், இதுதான் இங்க ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு கர்மயோகத்துக்கு. நம்ம கடமையை செய்யணும், பலனை வந்து நம்ம கிருஷ்ணர்கிட்ட விட்டுறணும்.
யோகா அப்படிங்கிற வார்த்தையே என்ன அப்படின்னா யூஜ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வருது, திரிஞ்சு வருது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம பகவான் கூட அந்த கனெக்ஷனை ஏற்படுத்துறோம் இல்லையா, அந்த கனெக்ஷனுக்கு பேரு தான் யோகா அப்படின்னு அர்த்தம். நம்ம ஆத்மாவாகிய ஜீவாத்மாவாகிய நம்ம பரமாத்மாவாகிய பகவான் கிருஷ்ணரோட அந்த தொடர்பை நம்ம புதுப்பிச்சுக்கிறோம் இல்லையா. தொடர்புங்கிறது நம்ம அது காலகாலமா இருக்கு, ஆனா நம்ம மறந்துட்டோம். அத திருப்பியும் நம்மளுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி பகவத்கீதை படிக்கும் போது, பக்தர்களோட சங்கத்துல ஹரிநாமத்தை உச்சரிக்கும் போது முக்கியமா ஸ்ரவணம் முக்கியமா தேவை. ஸ்ரவணம் அப்படிங்கிறது கேட்கறது இல்லையா. ஸ்ருதி அப்படின்னா நம்ம கேட்கறதுன்னு சொல்றோம் இல்லையா. ஸ்ருதி ஸ்மிருதி, ஸ்மிருதினா ஞாபகத்திலேயே அந்த வேதங்களை படிக்கிறது, ஸ்ருதினா கேட்கறதுலயே வேதங்களை படிக்கிறது. அதுல இருந்து வருது ஸ்ரவணம். நம்ம கேட்டு பகவானுக்கு சேவை எப்படி வேணாலும் பகவானுக்கு நம்ம சேவை செய்யலாம். 9 வகையான சேவைகள் இருக்கு, 9 விதமா செய்யலாம். அதுல 9ஐயும் நம்ம செய்யலாம், இல்லைன்னா 1 மட்டும் செய்யலாம். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஷ்யம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம். சோ நம்ம ஸ்மரணம் பண்ணலாம், விஷ்ணு ஸ்மரணம் பண்ணலாம். ஸ்மரணம்னா அவங்கள நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, ரெமெம்பரன்ஸ், அவங்கள நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, நினைச்சு பக்தி பண்றது. இல்ல ஸ்ரவணம், முக்கியமா ஸ்ரவணம் தான். பிரபுபாத் இந்த உதாரணத்தை கொடுப்பாரு, நம்மளும் பேசியிருப்போம்னு நினைக்கிறேன் இத பத்தி. அலாரம் வைக்கிறோம், 5 மணிக்கு காலையில எந்திரிக்கணும், இல்ல 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு வைக்கிறோம். அலாரம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மள காதுல தான் அது ஒலிக்குது. நம்மளோட பாகங்கள் எல்லாமே தூங்கி கொண்டிருக்குமா, ஆனா காது மட்டும் எப்பவுமே அலர்ட்டா இருக்குமா. அதனாலதான் காதுல நம்ம பேர் சொல்றது, கூப்பிடுறது, யாராவதோட அட்டென்ஷன் வேணும், யாராவது நம்ம கூப்பிடுறோம், அவங்க நம்மள பாக்கணும் அப்படின்னா நம்ம சத்தமா அவங்க பேர் உறக்க சொன்னோம்னா அவங்க காதால கேட்டு பாக்குறாங்க. தொடு உணர்ச்சியை விட நம்ம காதால கேக்குறது எப்பவுமே ஆக்டிவா இருக்கும். இப்ப தூங்கிட்டு இருக்கும்போது தொட்டு எழுப்புனா கூட நம்மளுக்கு அந்த அளவுக்கு தூக்கத்துல, ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல கேட்காது. ஐ மீன் இது பண்ண மாட்டோம், ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம் தொட்டு இது பண்ணும்போது. ஆனா காதால அலாரம் வைக்கிறோமா, காதால கேட்டு உடனே எந்திரிச்சுக்கிறோம். சில பேர் விதிவிலக்கா இருப்பாங்க, அலாரம் அடிச்சாலும் சரி, பூகம்பமே வந்தாலும் சரி எந்திரிக்கமா, அவங்கள விட்டுருங்க, அது வேண்டாம். நம்ம உதாரணமா பொதுவான உதாரணத்தை தான் நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி எக்ஸெப்ஷன், விதிவிலக்கெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்ரவணம். மாதாஜி கூட போன வாரம் சொன்னாங்க, நம்மளுக்கு புரியுதோ புரியலையோ படிக்கணும் டெய்லிக்கணும், கரெக்ட். ஆனா படிக்க படிக்க என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம புண்ணிய கர்மாவை சேர்த்த ஆரம்பிப்போம். கேட்க கேட்க, இப்ப படிக்கிறோம் கேக்குறோம், இல்ல இன்னொருத்தங்க படிக்கிறாங்க நம்ம கேக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் புரியாட்டி கூட நம்மளோட பாவங்கள் குறையும், புண்ணியங்கள் ஏற ஆரம்பிக்க என்ன ஆகும்னா நமக்கு படிக்கிறது புரிய ஆரம்பிக்கும், கேக்குறது புரிய ஆரம்பிக்கும். அப்புறம் ஆத்ம ஞானம் வந்துரும், அப்புறம் பக்தி ஞானம் வந்துரும். நம்மளும் முயற்சி செய்யணும். நம்ம சும்மா கேட்டா போதுமாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சடங்கு மாதிரி அதை செய்யக்கூடாது. நம்மளும் நம்மளோட அந்த ஆசைய ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பண்ணணும். நமக்கு புரியணும், பகவத்கீதை கேக்குறோம், அது நமக்கு புரியவும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம்னா நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும், சீக்கிரமே புரிய ஆரம்பிச்சிடும். முதல்ல கேட்கும் போதோ படிக்கும் போதோ ஒண்ணுமே புரியாத மாதிரிதான் இருக்கலாம், இது ஒரு புது சப்ஜெக்டா தெரியலாம். ஆனா கேட்க கேட்க இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில பார்த்துட்டு வர விஷயங்கள், கேட்டுட்டு வர விஷயங்கள், கேள்விப்படுற விஷயங்கள், நம்மளுக்கு ஒண்ணுமே அது வித்தியாசமாவே தெரியாது. இந்த பொருள் இந்த பகவத் கீதை ஸ்லோகத்தோட பொருள் சுகமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, நம்ம அத ரொம்ப பெருசா பார்க்க கூடாது. லாபமோ அலாபமோ, ஜெயமோ அஜயமோ, நம்ம நம்மளோட தர்ம வழி என்னவோ அதை பார்க்கணும். பேராசையோ இல்ல பயமோ அதெல்லாம் இல்லாம, பலன் எதையும் எதிர்பார்க்காம நம்ம வெறும் நம்ம கடமையா செய்யற மாதிரி செஞ்சோம்னா அது கர்ம யோகம். அத பக்தியோட
லிங்க் பண்ணோம்னா அது பக்தி யோகம். ஏன்னா நம்ம பக்தி யோகம் பண்ணும்போது எல்லாரும் வேலையை விட்டுட்டு வர முடியாது, எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. எல்லாருமே சரிங்க நம்ம வேலையை விட்டுறலாம், நம்ம பக்தி யோகம் மட்டும் பண்ணலாம்னா அது முடியாது. இப்ப சத்திரியனான அர்ஜுனனுக்கே கிருஷ்ணர் சொல்லலையே அதைய, இத்தனை யோகத்தையும் சொல்லி கொடுத்து பக்தி யோகம் தான் சிறப்புன்னு சொல்லி கொடுத்த கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட நீ ரிட்டையர்ட் ஆயிரு, உன்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு வான்னு சொல்லலையே, நீ சத்திரியனா உன்னோட வேலையை பண்ணுன்னு தான் சொன்னாரு. ஆனா அர்ஜுனன் என்ன பண்ணா, இல்ல பஞ்ச பாண்டவர்கள் என்ன பண்ணாங்க, திரௌபதி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இல்ல பீஷ்மரே என்ன பண்ணாங்க, அவங்க கடமைய முடிச்சதுக்கு அப்புறம் பொறுப்பான ஒரு ஆள் கிட்ட கடமையை அடுத்ததா ஒப்படைச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த திருப்தி வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க, பகவானை நோக்கி போனாங்க எல்லாருமே இல்லையா. சோ இவங்க எல்லாம் ஹிமாலய, அப்ப அந்த காலத்துல இப்ப கூட சில பேர் போறாங்க இல்லையா ஹிமாலயத்தை நோக்கி போறோம்னு, ஏன்னா அங்க வந்து தொந்தரவு இருக்காது, அங்க போய் தியானம் பண்றதுக்கு உண்டான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும்னு அதை நோக்கி போறாங்க. ஆனா கிருஷ்ணர் அதையும் அட்வைஸ் பண்ணல, அர்ஜுனனே சொல்லி நான் காட்டுக்கு போறேன்னு சொல்லும் போது கூட கிருஷ்ணர் அதை அட்வைஸ் பண்ணல. சத்திரியனா அழகா லட்சணமா உன் வேலையை பண்ணுவியா, பிராமணன் மாதிரி பேசிட்டு இருக்க, நீ வந்து பிரமாதமா இன்னொருத்தனோட டியூட்டியை செஞ்சு பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சாலும் பெரிய ஆள் ஆனாலுமே அதுல நீ நினைக்க மாட்ட, ஏன்னா அது உன்னோட சுவபாவம் கிடையாது, ஸ்வதர்மம் கிடையாது. அதுல இருந்து வீழ்ச்சி இழந்து திருப்பியும் நீ பழைய தர்மத்துக்கு தான் வருவேன், உன்னோட ஸ்வதர்மத்துக்கு தான் வருவேன். சத்திரியனான அர்ஜுனன் வந்து நான் பிராமணன் மாதிரி போய் பிச்சை எடுத்து வாழறேன் அப்படின்னு சொல்லி போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு கிடைச்ச பாடம் அதுதான். அவன் பிராமணனாவே போய் நல்ல விதமாவே வாழ்ந்தாலும் அவனோட ஸ்வதர்மம் சத்திரியனா இருக்கிறதுனால அவன் அந்த இடத்துல வேலையில ரொம்ப நீண்ட நாள் இருக்க முடியாது, திருப்பியும் அவன் இங்க வந்துதான் ஆகணும். அதுக்கு பேசாம நீ தப்பா ததக்கா பெதக்கா நடந்தாலும் கூட இந்த இடத்துல நட, சத்திரிய தர்மத்துல நீ நட அப்படிங்கிறார் கிருஷ்ணன். ஆனா அந்த மாதிரி ஒரு வீக்கான ஆள் கிடையாது அர்ஜுனன், மகா புத்திசாலி மகாரதி அர்ஜுனன். அதனால அவன் வந்து போருக்கு பயக்கல, அவன் போர்ல வர்ற விளைவுக்கு தான் பயந்துக்கிறான், அதுக்குதான் இந்த பதம். சரி 39வது ஸ்லோகத்துக்கு போலாம். யசாதே விஹிதா சாங்கே புத்தியோஹே த்வ இமாம் ஷ்ருணு புத்தியா யுக்தோ யயா பாத கர்ம பந்தம் பிரஹாஷ்யசி. சாங்கிய தத்துவத்தின் ஆய்வறிவை விளக்கு இதுவரை விளக்கினேன். பலனை எதிர்பாராக ஒருவன் செய்யும் இந்த யோகத்தை பற்றிய அறிவை இப்போது கேள். பிருந்தாவின் மகனே, இந்த அறிவோடு செயல்பட்டால் கர்ம பந்தத்தில் இருந்து நீயே உன்னை விலக்கிக் கொள்ள முடியும். வேத அபராதியான நிருப்தியின்படி சாங்கியம் என்றால் பொருள்களை விரைவாக விளக்குவது என்று பொருள். இது ஆத்மாவின் உண்மை இயல்பை விளக்கும் தத்துவத்தை குறிப்பதாகும். யோகம் புலநடக்கத்தை உள்ளடக்கியது. போரிடமற்ற அர்ஜுனனின் நோக்கம் புலநமர்ச்சியை அடிப்படையாக கொண்டது. அர்ஜுனன் தனது முக்கிய கடமையை மறந்து போரிலிருந்து விலக விரும்பினார். சித்தராஷ்டிரனின் தலைகளான தனது சகோதரர்களை என்பதால் கிடைக்கும் ராஜபோகத்தை விட உறவினரையும் நண்பர்களையும் கொள்ளாமல் இருப்பதால்தான் மிகவும் மகிழ்ச்சி அடையக்கூடும் என்று அவன் எண்ணினான். இருவிதங்களிலும் அடிப்படை கொண்டே உணர்ந்து வச்சனர். அவர்களை வெல்வதால் அடையும் மகிழ்ச்சி, அவர்கள் உயிர் வாழ்வதை காண்பதால் அடையும் மகிழ்ச்சி இரண்டுமே சுய புலகுணர்வை அடிப்படையாக கொண்டதாகும். ஏனெனில் இவற்றின் பகுத்தறிவும் கடமையும் இழக்கப்படுகின்றன. எனவே அர்ஜுனன் தனது பாட்டனாரின் உடலை கொள்வதால் அவரது ஆத்மாவை கொள்வதில்லை என விளக்க விரும்பினார் கிருஷ்ணர். மேலும் தான் மகன் உட்பட அனைத்து தனிநபர்களும் நிச்சயமாக தனிநபர்களே. அவர்கள் கடந்த காலத்திலும் தனிநபர்களாகவே இருந்தனர், தற்போதும் தனிநபர்களாகவே இருக்கின்றனர், எதிர்காலத்திலும் தனிநபர்களாகவே இருப்பார்கள். ஏனெனில் நாம் எல்லாம் நிச்சயமாக தனித்தனி ஆத்மாக்களே என்பதையும் அவர் விளக்கினார். உடையை கொண்டிருக்கும் நமது பௌதிக இடங்களை மட்டுமே நாம் பல விதங்களில் மாற்றிக் கொண்டுள்ளோம். ஆனால் நமது தனித்தன்மை பௌதிக
உடையின் பந்தத்திலிருந்து நாம் விடுதலை பெற்ற பின்னும் நம்முடன் இருக்கும் ஆத்மாவையும் உடலையும் பற்றிய ஆராய்ச்சி அறிவு பகவான் கிருஷ்ணனால் தெல்ல தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. பல்வேறு கோணங்களிலிருந்து நோக்கியதால் பெறப்பட்ட ஆன்மா மற்றும் உடலை பற்றிய அறிவு நிறுத்தி அகராதியின்படி சாங்கிய என்று இங்கே உரைக்கப்படுகிறது. இங்கு விவரிக்கப்பட்டுள்ள சாங்கியத்திற்கும் நாட்டினை கதிரது சாங்கியத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. கோழி கதிரது சாங்கியத்திற்கு வெகு காலத்திற்கு முன்பே பகவான் கிருஷ்ணரின் அவதாரமான கபில தேவரால் அவரது ஸ்ரீமத் பாகவதத்தில் சாங்கிய தத்துவம் விரிவுரைக்கப்பட்டது. புருஷர் இயக்கமுடையவர் என்றும் தூக்குத்தியை ஏறிட்டு பார்ப்பதால் அவர் படைக்கின்றார் என்றும் அவரால் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. இது வேதங்களிலும் கீதையிலும் ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. பகவான் தனது எளிமையான பார்வையின் மூலமாகவும் அணுவை போன்ற தனி ஆத்மாக்களை பிரகிருதியில் ஈர்க்கையில் பரிந்துரை செய்ததாக வேதங்களில் உள்ள விளக்கம் குறிப்பிடுகின்றது. இந்த தனி ஆத்மாக்கள் அனைவரும் புலனுணர்ச்சிக்காக உழைக்கின்றனர். ஜனசக்தியின் மயக்கத்தால் அவர்கள் தம்மை அனுபவிப்பவர்களாக கருதுகின்றனர். இந்த மனப்பான்மை முக்தி என்ற இறுதி கருத்தையும் கொடுக்கிறது. ஆத்மா பரமனுடன் ஒன்றாகிவிட எண்ணுகிறார். இதுவே புலனுணர்ச்சி என்னும் மாயத்தின் கடைசி ஆயுதமாகும். இது போன்ற பற்பல வாழ்வில் புலனுணர்ச்சி செயல்களில் ஈடுபட்ட பின்னர் வாசுதேவரான பகவான் கிருஷ்ணரிடம் மகாத்மா ஒருவன் சரணடைகிறான். அதன் மூலம் பூர்ண உண்மைக்கான அவனது தேடல் பூர்த்தியடைகின்றது. கிருஷ்ணரிடம் சரணமடைந்த அன்புடன் அதன் மூலம் ஏற்படுவே அவரை தனது ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டு விட்டார். எனவே கிருஷ்ணர் இப்போது அவனிடம் முக்தி யோகம் அல்லது கர்ம யோகம் அல்லது வேறு விதமாக சொன்னும் பகவானின் திருப்திக்காக மட்டும் பக்தி கொண்டு புரியும் வழிமுறையை தூரம் செய்கிறார். பரமாத்மாவாக எல்லோருடைய தேசியமாக இருக்கும் பகவானுடன் நேரடியாக கொல்லப்படும் தொடர்பே புத்தி யோகம் என்று 10ஆம் அத்தியாயத்தின் 10வது பதத்தில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஆனால் பக்தி கொண்டு இல்லையே இத்தகைய தொடர்பு சாத்தியமல்ல. எனவே பக்தியுடன் பகவானின் உன்னத அனுபவத்தில் ஈடுபட்டிருப்பவன், அதாவது கிருஷ்ணத்தில் இருப்பவன், இந்த புத்தி யோக நிலையை பகவானிடம் சிறப்பான பங்கையால் அடைகிறான். எனவே வாழ்வினால் எப்போதும் பக்தி கொண்டு ஈடுபட்டிருப்பவர்களுக்கு மட்டும் பிரேம பக்தியின் தூய அறிவினை தானே வழங்குவதாக பகவான் கூறுகிறார். இவ்விதமாக பக்தன் ஒருவன் எல்லாம் ஆனந்தமயமான இறைவனின் திருமணத்தில் அவரை முடிவாக சென்றடையலாம். எனவே புத்தி யோகம் என்ற இப்பதத்தில் கூறப்படுவது பகவானின் பக்தி கொண்டே ஆகும். கதிரவால் இயக்கப்பட்ட நாட்டிக சாங்கிய யோகத்திற்கும் இந்த கூறப்படும் சாங்கியத்திற்கும் வெற்றிட தொடர்பும் இல்லை. எனவே இந்த குறிப்பிடப்படும் சாங்கிய யோகத்திற்கும் நாட்டிக கதிரருக்கும் தொடர்புள்ளது என்று தவறாக எவரும் புரிந்து கொள்ளக்கூடாது. மேலும் அச்சமயத்தில் அந்த நாட்டிக தத்துவம் ஆதிக்க முடியாதவும் இல்லை. இரையற்ற தத்துவ பிரச்சனைகளை குறிப்பிட பகவான் கிருஷ்ணன் விரும்பவும் மாட்டார். உண்மையான சாங்கிய தத்துவம் ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவான் கபிலரால் விளக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அந்த சாங்கியமும் இப்போதைய விஷயத்திற்கு சம்பந்தம் இல்லாததாகும். இந்த சாங்கியம் என்றால் உடல் மற்றும் ஆத்மாவை பற்றிய ஆய்வறிவு என்று பொருள். புத்தி யோகம் அல்லது பக்தி யோகத்தின் நிலைக்கு அர்ஜுனனை கொண்டு வந்த பகவான் கிருஷ்ணர் ஆத்மாவை பற்றிய ஆய்வறிவுகளை செய்தார். எனவே பாகவதத்தில் கூறப்பட்டிருக்கும் பகவான் கபிலரின் சாங்கியமும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சாங்கியமும் ஒன்றே. அவையெல்லாம் பக்தி யோகமே. எனவே குறைவான அறிவுடையவர்கள் மட்டுமே சாங்கிய யோகத்திற்கும் பக்தி யோகத்திற்கும் வேறுபாடு காண்பார்கள் என்று பகவான் கிருஷ்ணர் கூறியுள்ளார். சாங்கிய யோகோ பிரபாலா நாட்டிக சாங்கிய யோகத்திற்கும் பக்தி யோகத்திற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்ற போதிலும் புத்தி இல்லாதவர்கள் சிலர் கீதையில் நாட்டிக சாங்கிய யோகம் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறுகின்றனர். மூல அறிவுடனும் ஆனந்தத்துடனும் கிருஷ்ண உணர்வில் ஆற்றப்படும் பக்தி கொண்டே புத்தி யோகம் என்பதை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு கடுமையானதாயினும் பகவானின் திருப்திக்காக மட்டும் செயலாற்றுபவன் புத்தி யோகத்தின் கொள்கைப்படி செயலாற்றுபவனாகிறான்.
அவன் எப்போதும் தெய்வமான ஆனந்த நிலையை நிறைத்திருக்கிறான். அத்தகைய தெய்வமான ஈடுபாட்டினால் எல்லா தெய்வீக ஞானத்தையும் பகவானின் கருணையால் அவன் தானாக அடைய பெறுகிறான். எனவே அறிவை பெற தனி முயற்சிகளை செய்யாமலேயே அவனது முக்தி இங்கேயே கூட்டப்படுகிறது. பலன் பார்க்கும் செயல்களுக்கும் குறிப்பாக புகுந்த அல்லது ஜன சுகத்தின் விளைவுக்காக உலகத்தில் செயல்படுவதற்கும் கிருஷ்ண உலகில் செயல்படுவதற்கும் அதிக வேறுபாடுகள் உண்டு. எனவே புத்தி யோகம் நாம் செய்யும் செயலில் தெய்வீக குணமே ஆகும். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி, பெரிய பொருளுரை நல்லா படிச்சீங்க. சோ இப்ப நம்ம கர்ம யோகத்துக்குள்ள நுழையிறோம்னு சொன்னோம் இல்லையா? இப்ப கர்ம யோகம் புத்தி யோகம் ரெண்டுமே ஒண்ணுதான். நம்ம புத்திய கொண்டு நம்ம ஒரு வேலை செய்யறோம். அந்த வேலையில இருக்கிற பலன்களை நம்ம அதை நினைச்சு வருத்தப்படுறதோ எதிர்பார்க்கறதோ இல்லாம அந்த பலன்களை பகவான் கிட்ட விட்டுறோம். அப்ப அதனோட பலன்கள் நமக்கு என்ன வருதோ அதை நம்ம மனசார ஏத்துக்கிறோம். அது நமக்கு எதிர்மறையா இருந்தாலும் நேர்மறையா இருந்தாலும் நமக்கு அது அனுகூலியமா இருந்தாலும் பிரதிகூலியமா இருந்தாலும் நம்ம அதை ஏத்துக்கிறோம். ஏன்னா அது பகவான் கிட்ட விட்டுட்டு அவர்கிட்ட இருந்து வந்தது பிரசாதம் தானே. இப்போ வீட்டுல ஒரு விஷயம் சமைக்கிறோம், ஏதோ ஒண்ணு செய்யறோம், பால் பாயாசம் செய்யறோம், பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்றோம். நெய்வேத்தியம் பண்ணிட்டு அது நம்ம பிரசாதமா எடுத்து சாப்பிடுறோம். அது எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிட்டுக்கிறோம் இல்லையா? அதுல நம்ம ஒன்னும் பெருசா குறையெல்லாம் கண்டுபிடிக்கிறது இல்ல. பகவான் கொடுத்த பிரசாதத்தை நம்ம தான் செஞ்சோம். ஆனா அதனோட பலனை நம்ம பகவானுக்கு ஃபர்ஸ்ட் அர்ப்பணிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மீதி நமக்கு என்ன வருதோ அதை நம்ம எடுத்து அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. பகவான் எனக்கு நீ குடுத்துட்ட அந்த ஒரு கப் பாயாசம் எனக்கு தானே அவர் எடுத்து வச்சுக்கிறது கிடையாது. அந்த ஒரு கதை கூட சொல்லியிருக்கிறேனே, கீர்ச்சோர் கோவிந்தா அந்த கீரை தன்னோட பக்தனுக்காக திருடி வச்சிருவாரு. மாதவேந்திர பூரி பகவான் எப்பவும் பகவானோட இதுலயே இருப்பாரு, நித்தியமா அவரை பத்தியே சிந்திச்சுட்டு இருப்பாரு. பக்தியில அவர் சிறந்தவர். நம்ம கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வர்றவர் அவர் ஒரு முறை விருந்தாவன் போயிருக்கும் போது அந்த இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. சோ ஒரு இடத்துல கோவிந்தா கோயில் இருக்கும். அங்க இவருக்கு ஏற்கனவே கனவுல ஒரு இடத்துல தன்னை மறைச்சு வச்சிருக்காங்க. முஸ்லிம்ஸ்க்கு பயந்து ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்காங்க. என்னை எடு, நம்ம நான் ரொம்ப காலமா இந்த அந்த முள் புதற்குள்ள இருக்கேன், இங்க வெயில் குளிர்னு மாறி மாறி எனக்கு ரொம்ப உபத்திரமா இருக்கு, என்னை இங்க இருந்து வெளியில கொண்டு போ அப்படின்னு சொல்லி கனவுல வரும். அப்ப அந்த கனவுல வந்த டைரக்ஷனை வச்சு இவரும் மத்த கிராமத்து ஆளுகளை வச்சு அந்த விக்கிரகத்தை எடுத்துருவாரு. அதுக்கு பிரதிஷ்டி எல்லாம் பண்ணி, பிரதிஷ்டிங்கிறது ஏற்கனவே பண்ணதுதான். சோ அதுக்கு உண்டான விசேஷமான சிறப்பு பூஜைகள் எல்லாம் பண்ணி அவரை வழிபட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இவருக்கு ஒரு வேலை வந்ததுனால மத்தவங்க கிட்ட அந்த ஒப்படைச்சிட்டு நான் வந்தேன்ட்டு போயிருப்பாரு. அப்பதான் போற இடத்துல இவர் அந்த கீரை நெய்வேத்தியமா அங்க டெய்லிக்கும் படைக்கிறது வழக்கம் அந்த கோயில்ல. அப்ப இவர் மனசால நினைப்பாரு, அந்த கீரை எப்படி இருக்குன்னு நான் சுவைச்சு பாத்துட்டோம்னா நம்மளோட கோபாலனுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலான்னு ஆசைப்பட்டதுக்காக அவர் ஒரு கப்பு கீரை பாயசத்தை திருடி வச்சிருவாரு. 12 கப்பு பானை, குட்டி குட்டி பானையில ஊத்தி வைப்பாங்க. அதுல 12 கப்ல 11 தான் இருக்கும். ஆனா எண்ண மாட்டாங்க. பூஜாரியே எப்பவும் போல இருக்கும்னு நினைச்சு அவங்களும் எடுத்துட்டு போயிருவாங்க. ஆனா 12வது உள்ள பின்னாடி இவர் விக்கிரகத்துக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருப்பாரு. அப்ப நைட்டு பூஜாரி கனவுல நான் ஒண்ணு ஒளிச்சு வச்சிருக்கேன் என்னோட பக்தனுக்காக, மாதவேந்திராக்கு, நீ கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவரு ஃபர்ஸ்ட் இதை நினைப்பாரு. அந்த பூஜை நடக்கிறதுக்கு நெய்வேத்தியம் பண்றதுக்கு முன்னாடி அவங்க எடுத்துட்டு போறத பார்த்துட்டு இவர் ஆசைப்பட்டுட்டு இவரே கண்டிச்சுக்குவாரு, தன்னைத்தானே கண்டிச்சுக்குவாரு. என்ன இப்படி ஒரு மட்டமான ஒரு விஷயத்த பண்ணிட்டனே, பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்றதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டனே அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அவரு வருத்தப்படுவாரு நிந்தை கொண்டு. அப்போ ஆனா பகவான் அதை பாக்கல, நோக்கத்தை தான் பாக்குறாரு, செயலை விட நோக்கத்தை பாக்குறாரு இல்லையா? அப்ப தன்னோட பூஜாரி கிட்ட போய் இத குடுக்க சொல்றாரு. நைட்டு போய் இவரு கூப்பிடுறாரு, இங்க யாரு மாதவேந்திரா யாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இவர் தான் சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தினோன்னு, இந்தாங்க உங்களுக்கு, நீங்க ரொம்ப பாக்கியவான், பகவானே உங்களுக்கு இத குடுக்க சொன்னாரு என்கிட்ட, உங்களுக்காக இது எடுத்து வச்சிருந்தாராமா அப்படின்னோடனே அதை சுவைச்சு பார்த்துட்டு அந்த மண் சட்டிய
அவரு உடைச்சு அது பத்திரமா வச்சுக்குவாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மண் சட்டியை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்குவாரு. ஏன்னா எல்லாமே பிரசாதம் இல்லையா, அது பகவான் தனக்காக எடுத்து வச்சு கொடுத்ததுன்னா சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படி பண்ணுவாரு. அந்த மாதிரி சிறந்த பக்தன்னா அவர் திருடி வைப்பாரு, கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா பொதுவா நம்ம நெய்வேத்தியம் பண்ணும்போது அவரோட ஒரு புலன் இருக்கு இல்லையா, அது எல்லா புலன்களோட செயல்களையும் செய்யும். கண்ணு, காது, மூக்கு, காலுன்னு இருக்கு இல்லையா, அது நமக்கு கால்னா கால் பண்ற வேலைதான் கால் பண்ணும். நடக்கிறதா, உட்காரதா, ஓடுறதா, அது மட்டும்தான் கால் பண்ணும். அதே மாதிரி கண்ணு பாக்குறது, கண்ணை மூடுறது, அழுகிறது, அதுக்கு மட்டும்தான் உபயோகமா இருக்கும். வாய் பேசுறது, சாப்பிடுறது, இதுக்குதான் உபயோகமா இருக்கும். ஆனா பகவானுக்கு அப்படி கிடையாது. கண்ணு சாப்பிடவும் செய்யும், கண்ணு எந்திரிச்சு நடக்கவும் செய்யும். உபநிஷத்துல வரும், ஈஷோபநிஷத்துல மக்கள் சொல்லுவாங்க, நாத்திகர்களோ இல்ல அருவவாதிகளோ சொல்லுவாங்க, பகவானே இல்லைம்பாங்க நாத்திகர்கள். அருவவாதிகள் என்ன சொல்லுவாங்க, பகவானுக்கு உருவமே இல்லைம்பாங்க, பகவான் அருவம் அப்படிம்பாங்க. அப்புறம் பகவானுக்கு கை கால்கள் கிடையாது, கண்கள் இல்ல, மூக்கு இல்ல அப்படிம்பாங்க. ஆனா பகவானுக்கு என்ன இல்லை அப்படின்னா, பௌதீக கண்கள் கிடையாது, பௌதீக கால்கள் கிடையாது, எல்லாமே திவ்யமான உன்னதமான கண்கள், காதுகள், கால்கள், அந்த மாதிரிதான். அப்ப அவரோட கண்ணாலேயே நம்ம நெய்வேத்தியம் பண்ற உணவை அவரு சாப்பிட்டுருவாரு. அத பிரசாதமா கொடுக்குறாரு, அதை நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரிதான் நம்ம வேலை செய்யறோம் அப்படின்னா, நம்ம புத்தியை கொண்டு ஏதோ ஒரு கர்மம் செய்யறோம். கர்மம்னா வேலை. அப்ப அந்த வேலை செய்யும் போது அதுக்கு உண்டான பலனை பகவானுக்கு அர்ப்பணிச்சிடுறோம். வாழ்க்கையில நமக்கு சோகமே வருது, துக்கமே வருது, பகவானே இதை எடுத்துக்கோ, என்ன பரிசுத்தமாக்கு, என்ன சுத்தப்படுத்து, என்னோட மனசை சுத்தப்படுத்து அப்படின்னு சொல்லி நமக்கு வந்த சோதனையை கூட நம்ம பகவானுக்கு அர்ப்பணிச்சிடலாம். நம்ம பகவானுக்கு நல்லது மட்டும்தான் அர்ப்பணிக்கணுங்கிறது இல்ல. ஏன்னா நம்மளோட துன்பத்தை நம்ம யார்கிட்ட போய் சொல்றது, பகவான் கிட்ட. பகவானே என்னோட துன்பம் இதுதான், நீ என்னை இதைய ஏத்துட்டு என்ன சுத்தமாக்கணும் நம்ம வேண்டிக்கலாம். ஏன்னா நம்ம தூக்கிட்டே சுமந்துட்டு இருந்தா நம்மளால தாங்க முடியாதே. இந்த கதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு 7 வயசான ஒரு அம்மா தூக்க முடியாம அந்த விறகு இதெல்லாம் மூட்டை கட்டி தூக்கிட்டு வருவாங்க தலை மேல வச்சு. வெயில் வர கொளுத்தும். இந்த அம்மாக்கும் பாவம் வயசாயிருச்சு, தூக்க முடியாம வேலை செஞ்சாதானே காசுன்னு இந்த அம்மாவும் வருவாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்தோடனே அந்த அம்மா சூடு தாங்காம கீழே போட்டுருவாங்க. இப்ப பகவானே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. உடனே பகவான் வருவாரு, என்னை கூப்பிட்டியே, நான் வந்துட்டேன், என்ன பண்ணணும் உனக்கு அப்படின்னோடனையும் என்ன கேட்கணும். அந்த அம்மா புத்தி இருந்ததுன்னா அந்த அம்மா என்ன கேட்டிருக்கணும், பகவானே எனக்கு சுத்த பக்தி கொடு, பிரேம பக்தி கொடு, உன்னைய நான் விரும்பணும், உங்ககிட்டயே நான் அடையணும், உன்னை சரணாகதி அடையறதுக்கு எனக்கு அந்த வாய்ப்பை கொடு, மனசை கொடுன்னு ஏதாவது பக்தி ரிலேட்டடா கேட்டிருக்கலாம். அந்த அம்மா கீழே விழுந்த அந்த முள்ளு மூட்டையை தூக்கி மறுபடியும் தலைமையில வச்சு கொடு, என்னால கீழே குமிஞ்சு எடுக்க முடியாதுன்னு கேக்குறாங்க. நம்ம அந்த மாதிரிதான் நம்மளும் இருக்கோம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. ஏன்னா நம்ம என்ன பண்றோம் வாழ்க்கையில தினசரி, நமக்கு முள் மூட்டை தான் இந்த பௌதீக வாழ்க்கையே, பௌதீக வாழ்க்கையாகட்டும், உறவுகளாகட்டும். ஆனா நம்ம என்ன கேட்கிறோம் பகவான் கிட்ட, திருப்பி இந்த உறவை புதுப்பிச்சுக்கிறதுக்காகவோ இல்ல இந்த உறவுகள் மேம்படுறதுக்கு, இல்ல நம்ம திருப்பியும் பௌதீக லோகத்திலேயே இன்னும் வாழ்றதுக்கு, அந்த கர்ம பந்தத்துக்குள்ளேயே போறதுக்கு சில விஷயங்களை நம்ம பகவான் கிட்டயே கேட்கிறோம். நம்ம இங்க பௌதீக ரீதியா எந்த விஷயத்த செஞ்சாலும் அது கர்ம பந்தனம் தானே. பந்தம் அப்படின்னா என்ன, அந்த உறவு, அந்த பாண்டேஜ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப அந்த கர்ம பந்தனத்துக்குள்ளேயே நம்ம என்ன பண்றோம், சுத்தி சுத்தி வரோம். எப்ப பக்தி ரிலேட்டடா செய்யறோமோ, பக்தி ரீதியா நம்ம விஷயங்களை செய்யறோமோ, அப்பதான் அது பக்தி யோகமா மாறுது. கர்ம யோகம், புத்தி யோகம், புத்தி இந்த இன்டெலிஜென்ஸ் சொல்றோம் இல்லையா, புத்தி யோகமும் கர்ம யோகமும் ஒண்ணுதான். இந்த ஸ்லோகத்துல இருந்து நம்மளுக்கு போன ஸ்லோகத்தோட சாங்கிய யோகம் முடிஞ்சு, சாங்கிய யோகம்ங்கிறது என்னதுன்னா ஆத்ம ஞானம். ஆத்மா வேற, உடல் வேற. நம்ம ஜீவாத்மாக்கள் ஆகிய நம்ம பரமாத்மாவாகிய பகவானோட அங்கங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பக்தி பண்ணணும். அதுதான் பகவத்கீதையோட சாரமே.
கபிலர்னு இருக்காரு இல்லையா, கபிலர் வந்து போலியான ஒரு கபிலரையும் மக்கள் வந்து பரப்பி விட்டுட்டாங்க. அவரும் சாங்கிய யோகம் சொல்லி கொடுத்ததா பரப்பி விட்டுட்டாங்க. ஆனா அந்த சாங்கிய யோகம் உண்மை கிடையாது. பகவான் கிருஷ்ணரோட ஒரு அவதாரம் தான் கபில முனி. கர்தாம முனிக்கும் தேவகுத்தி அப்படிங்கிறவங்களுக்கு மகனா பிறந்தவர் கபில முனி. ஸ்ரீமத் பகவத்ல 3வது ஸ்கந்தத்துல இதெல்லாம் வரும். அவரு வந்து சாங்கிய யோகம் வந்து தன்னோட தாய்க்கே சொல்லி கொடுப்பாங்க. அந்த அம்மா கேட்பாங்க, தன்னோட கணவன் வந்து பையன் இருக்கான் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் கிளம்புறேன்னு அவர் போயிருவாரு. பக்தி யோகா பண்றதுக்கு முழு நேர பக்தி யோகா பண்றதுக்கு அவர் கிளம்பி போயிருவார். அப்ப இந்த அம்மா யோசிப்பாங்க, அடடா அவர் ரொம்ப பக்தனா இருக்கிறவரு, அவர் இருக்கிற காலத்துல எங்கூட இருந்த காலத்துல நான் பக்தியை பத்தி கேட்காம விட்டுட்டேன். இப்ப அவரு பாட்டு கிளம்பி போயிட்டாரு. இப்ப நான் யாருகிட்ட கேட்பேன்னா அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பாங்க, கணவன் பையன்கிட்ட கேட்டுக்கோன்னு. இப்ப அப்பா தன்னோட தாய விட்டுட்டு போயிட்டாங்க இல்லையா. கபிலமுனி தான் மகன். அவரு வந்து நான் சொல்லி கொடுக்கறேன்னு சொல்லி கேள்விகள், எப்படி அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட கேள்வி கேட்டு பதில் வருது கிருஷ்ணர்கிட்ட, அதே மாதிரி தேவகுதி வந்து தன்னோட தாய் கபிலமுனி தான் கிருஷ்ணரோட அவதாரம். தன்னோட தாய் கேட்கிற கேள்விக்கு கபிலமுனி பதில் சொல்றாரு. அதுல வந்து சங்கிய யோகம் வரும், குழந்தை எப்படி பிறக்குது, அதெல்லாமே டீட்டெயிலா வரும் 3வது ஸ்கந்தத்துல. நம்ம கர்ம பந்தத்திலிருந்து வெளியில வரணும்னா நம்மளுக்கு சங்கிய யோகம் தெரிஞ்சிருக்கணும். நான் ஆத்மா, சரீரம், இந்த உடல் கிடையாது அப்படின்னு. சரி, தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அடுத்தது புத்தி யோகத்துல நம்ம வேலை செய்யணும், ஆன்மீக புத்தியில வேலை செய்யணும். அந்த பலனை எதிர்பார்க்காம நம்ம வேலை செய்யணும். பலனை எதிர்பார்த்துட்டோம் அப்படின்னா, என்னப்பா நான் காசுக்கு நான் அந்த வேலையை செஞ்சு கொடுத்தேன், அப்புறம் காசு கொடுக்கலன்னா நம்ம அதெல்லாம் பண்றோம் தான், ஆனா விட்டுறணும். அந்த கடமைக்கு ஏத்த கூலி நமக்கு வரும். நம்ம செஞ்ச கடமைக்கு ஏத்த கூலி நமக்கு வரும். அது பகவான் கிட்ட விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல பலனாவே நமக்கு கிடைக்கும். அதை நம்ம பார்ப்போம். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த புத்தி யோகத்திலயோ கர்ம யோகத்திலயோ நம்ம பண்ணாம நம்ம வெறும் கர்ம பந்தத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம திருப்பியும் அந்த சுழற்சி, பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியில திரும்ப திரும்ப வர வேண்டியதுதான். சரி, இதோட நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா?